திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் ஒரு ஓவியனாக இருந்தேன். 10-15 வருஷத்துக்கு பக்கம் ஒரு ஓவியத்துறையில் சிறந்த ஓவியங்களை மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன்னா, அந்த ஓவியத்துறை வந்து இன்றைக்கி நலிவடைந்த காரணத்தினால அந்த ஓவியத்தில் ஏதாவது ஒரு புதுமையை உருவாக்கணும்னு நினச்சி பண்ணினது தான் என்னுடைய இந்த கை பொருள்கள்லாம். இந்த கைத்துறையை கைத்தொழிலை எல்லாத்துக்கும் நான் மட்டும் சந்தோஷப்படாமல் எல்லா மக்களுக்கும் நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா என்னுடைய மாணவ மாணவிகளுக்கும் இந்த திறமைகளை உருவாக்கணுங்கிறதான் என்னுடைய ஆசை. இந்த கலையை ஊக்க வைக்கணும். நிறைய குழந்தைங்களுக்கு இந்த விஷயங்களை பற்றி தெரியாது. இந்த மிருகங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். புக்குலையும் பேப்பர்லையும் தான் படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் உடுமலைப்பேட்டையில் உருவாக்கிட்டு இருக்கிறதே என்னுடைய லட்சியம் இதே மாதிரி இருக்கணும். என்னோட குழந்தைகளுக்கும் இந்த ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசையில் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்கிட்டு இருக்கேன் உடுமலைப்பேட்டையில். இந்த விஷயத்த பொதுமக்கள் எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. நாளடைவில் இந்த கலை அழிஞ்சு போகாமல் கலைஞர்களை ஊக்க வச்சு அந்த கலைஞர்களுக்கு உண்டான விஷயங்களை நான் பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்புகளை அந்த கலைஞர்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், விருப்பப்படுறேன். ஓவியத்துறை சிற்பி ஆர்ட்ஸுங்கிற ஓவியத்துறை 15 ஆண்டு காலமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய புது முயற்சியில் பிரம்மாண்டமான இந்த வன விலங்குகளும் மங்களவாத்திய விநாயகர் இந்த கடவுள்கள் போன்ற அத்துணை விஷயங்களையும் நான் தயார் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே உடுமலைப்பேட்டைக்கே பெருமை சேர்த்தக்கூடிய அளவுகளை நான் இந்த துறையை பெருசாக பண்ணணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். புது முயற்சிகளை நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய முயற்சிக்கு இந்த அரசாங்கம் சில சப்போர்ட்டுகள் பண்ணும்போது மற்ற மாணவ மாணவிகளுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த ஓவியத்துறையை நான்